திரு சுகுணா, ஒட்டுமொத்தமாக 85% வாக்குகளை பெற்று 200 தொகுதிகளை வெற்றி பெற முடியும் அப்படின்னு முதல்வர் நம்புகிறார். அந்த அளவுக்கான அரசின் மீதான அபிமானம் இருக்கிறதாக முதல்வர் புரிந்து கொள்கிறாரா? இல்லை, கண்டிப்பாக இப்போ இன்றைக்கு ஸ்டாலின் பேசியதுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையின் குரல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கிட்டத்தட்ட அண்ணாவோட வாய்ஸ் அவர் சொல்கிறார். அண்ணா சொன்னது மாதிரி இந்த 3 கொள்கைகளை 3 திட்டங்களை யாராவது ஒருவர் சீர்குலைக்க நினைத்தால் மக்கள் குதித்தெழுவார்கள். அதுவரை அண்ணாதுரை தான் இந்த நாட்டை ஆளுகிறான் என்ற அர்த்தம்னு அண்ணா சொன்னது மாதிரியே நான் மகளிர் உரிமை தொகை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கி எல்லா கட்சிகளும் அதைத்தான் இப்போ எதிரொலிக்கின்றன. இதை யாராவது நிறுத்தணும்னு நினச்சா அல்லது காலை உணவு திட்டத்தை நிறுத்தணும்னு நினச்சா யாராலையும் நிறுத்த முடியாது. அதுவரை ஸ்டாலின் தான் இந்த நாட்டை ஆழ்வான் அப்படிங்கிற அளவுக்கான ஒரு எனர்ஜி, அது கண்டிப்பாக அந்த எனர்ஜிங்கிறது கட்சிக்காரர்கிட்ட மிகப்பெரிய தீயாக பற்றிக்கொள்ளும். இப்போ 200 சீட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா, அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 200 சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிகமான இடங்களை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு தரவு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிறைய கருத்து கணிப்புகள் வந்தது. அப்போ பிஜேபி எல்லாம் கூட 2 சீட்டு 5 சீட்டு வரும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் கருத்து கணிப்புகள் வந்தது. ஆனால் கருத்து கணிப்பு வேறையாக இருந்தது, கலை யதார்த்தம் அப்படிங்கிறது வேறையாக இருந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதனால் இதுதான் நடக்கும், இதுதான் நடக்காது அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. 200 சீட்டு ஜெயிச்சிருவாங்களான்னு நம்ம சொல்ல முடியாது. 200 சீட்டு ஜெயித்தாலும் நம்ம ஆச்சரியப்பட முடியாது. ஏன்னா இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் மிக முக்கியமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார். ஒன்று என்னென்னா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன்னு ஒரு மிகப்பெரிய பட்டியலை போடுறார் அவர். அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்க, நான் என்ன பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ தூரம் ஒரு வளர்ச்சி மிக்க ஒரு மாநிலமாக உருவாக்குனேன் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ரெண்டாவது பார்த்தோம்னு சொன்னால், இப்போ டெல்லிக்கு எதிராக அப்படின்னு அவர் சொல்கிறதுல மிக முக்கியமான ஒரு ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறதா பார்க்குறேன். என்னென்னா, இப்போ 2021 சட்டமன்ற தேர்தலில் சுவாமிநாதன் சொன்னது மாதிரி 10 வருடம் அதிமுக மேலே அதிருப்தி இருந்தாலும் கூட திமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறல, அதிமுக கணிசமான அளவுக்கு வெற்றி பெற முடிஞ்சது. அப்போ என்ன காரணம் அப்படின்னா, கலைஞர் இறந்துட்டார், ஜெயலலிதா இறந்துட்டாங்க, 2 பேருக்குமே மிகப்பெரிய லெகசி இருந்தது. இப்போ ஸ்டாலின் வெற்றி பெற்று வந்தாலும் கூட ஸ்டாலின் ஒரு முதலமைச்சராக தன்னை நிரூபிப்பாரா அல்லது ஸ்டாலின் ஒரு தலைவராக தன்னை நிரூபிப்பாராங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருந்தது. கலைஞருடைய இடத்தை ஸ்டாலின் நிரப்புவாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்த ஒன்று. ஆனால் அந்த 2021க்கு பிறகு ஸ்டாலின் தன்னை மிக வலிமையாக நிரூபித்திருக்கிறார். தொடர் வெற்றிகளை பெற்றிருக்கிறார். இன்றைக்கி அவர் சொல்லியிருக்கணும், இந்த ஸ்டாலின் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும் அல்லது தொடர் வெற்றிகளாக இருக்கட்டும், தன்னை நிரூபித்திருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா 2021 ஓரளவுக்கு கணிசமான வெற்றிகளை அதிமுக பெற்றதுக்கு அதிமுக உள்கட்டமைப்பு ஓரளவுக்கு பலமாக இருந்தது ஜெயலலிதா இறந்ததற்கு பிறகும். ஆனால் இன்னைக்கு அந்த உள்கட்டமைப்பு இருக்கா, எடப்பாடி பழனிசாமி மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான கேள்வி. நீங்கள் இன்னைக்கு தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா தளங்களையுமே அதிமுக காரங்களை பார்க்குறீங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, இங்கே டிடிவி தினகரன் மட்டும் இல்லை, தாவேக்கால பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் இருக்காரு, அங்கிட்டு சசிகலா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, பண்டூட்டி ராமச்சந்திரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, புகழேந்தி ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னு அதிமுகங்கிறது செதறி கிடக்குது. தொடர் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது. அப்போ ஒரு மிகப்பெரிய பலவீனம் மிக்க கட்சியாக அதிமுக இருக்கிறது. ஸ்டாலினுடைய பேச்சில் மிக முக்கியமாக நான் பார்க்குறதுனா ஒரு இன்க்ளூசிவ்னஸ் இருக்குது. அவர் என்னன்னா, இதுவரைக்கும் மேடைகளை பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை மட்டும்தான் சொல்லுவாங்க. அவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார், ஜெயலலிதாவையும் சேர்த்து அவர் சொல்கிறப்ப ரொம்ப குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா, நான், அவங்களுக்கு பிறகு நான் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இதில் 2 விஷயம் சொல்கிறார். ஒன்று என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கிடையாது, அவர் திணிக்கப்பட்ட ஒருவர் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று, பாஜக கையில் அதிமுக போச்சுன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதுங்கிற ஒரு குடியாட்சியின் தன்மை, ஜனநாயகங்கிறதே இல்லாமல் போய்விடும். அதனுடைய தொடர்ச்சியாக தான் அவர் பீகார் எடுத்து வச்சு பேசுகிறார். அப்போ என்னன்னா, பீகார் மாதிரி இங்கே நடக்கும் அப்படின்னா அது அதிமுகவினருக்கும் அது ஒரு மிகப்பெரிய அலாம். ஏன்னா நீங்கள் 2021க்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிமுக பலவீனமடைந்து விட்டது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகுங்கிறப்ப எல்லா கட்சிகளுமே அதிமுக வாக்குகளை தான் குறிவைத்திருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் பாஜக அதை குறிவைத்து தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருந்து ஓரளவுக்கு கணிசமான வாக்குகளையும் அதிமுகவுடைய வாக்குகளையும் அண்ணாமலையால் பெற முடிஞ்சது. இப்போ விஜய் தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே அவர் அதிமுக வாக்குகளை தான் குறிவைத்து பேசுகிறார். அப்போ அதிமுகவுடைய வாக்குகளில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் பேசுவதோடு இன்க்ளூசிவாக பேசுகிறதை தாண்டி அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஆபத்து பாஜகவினால் வருகிறது அப்படின்னு ஸ்டாலின் பேசுகிற பொழுது அதிமுகவுடைய கணிசமான வாக்குகளும் திமுகவுக்கு வரும்ங்கிற ஒரு நம்பிக்கை ஸ்டாலின் இருக்கிறது. இல்லை, ரொம்ப எளிது தானே. அப்போது அதிமுக திமுகன்னு நரேட்டிவ் செட் பண்ணுறது தானே திமுகவுக்கு கம்ஃபர்ட். எடப்பாடி தொடர் தோல்வியை கொடுத்துட்டாருன்றீங்க, அதிமுக சிதறி கிடக்குன்றீங்க, திரு எடப்பாடி பழனிசாமி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத முதல்வர்னு சொல்கிறீங்க, அதிமுக வாக்குகளை மற்ற கட்சிகள் குறிவைக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. இவ்வளவு பலவீனமான அதிமுகவை இவ்வளவு பலவீனமான திரு எடப்பாடி பழனிசாமின்னு நீங்கள் சொல்கிறத ஈஸியாக எதிர்கொள்ளாமல் ஏன் பாஜகவை காமிச்சு நீங்கள் டெல்லி தமிழ்நாடுன்னு நரேட்டிவ் செட் பண்ணணும்? இல்லை, அதுதான் என்னென்னா, இது வரைக்குமே திமுக வெர்சஸ் ஏடிஎம்கே அப்படிங்கிற கிரவுண்டை தான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் விஜய் டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு சொன்னாலும்
அவர் வந்து பொருட்படுத்தாமல் மீண்டும் எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தன்னுடைய அரசியல் எதிரியாக முன்னிறுத்தி தான் திமுக பேசிட்டு வருது. ஆனால் அப்படி தனக்கு ஒரு மதிப்புமிக்க ஒரு எதிரியாக கருதக்கூடிய அதிமுகவை இன்னைக்கு ஆபத்து வந்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் எதிரொலிக்கிறார். அதுக்கு வந்து முகாந்திரமே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. சியாம் சார் சொன்னது மாதிரி பார்த்தோம்னு சொன்னா சீட்டுகளை யார் பிரித்து கொடுப்பாங்கிறது மட்டும் இல்லை, கூட்டணியை யார் அறிவிக்கிறாங்க. அதிமுக பாஜக கூட்டணியை அதிமுகவே அறிவிக்கவில்லை, அமித்ஷா அறிவிக்கிறார். அதுக்கப்புறம் நடந்த பிரஸ் மீட்டில் எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் நடக்கவில்லை, மதுரைக்கு போறாரு எடப்பாடி பழனிசாமி. அப்புறம் அமித்ஷாவை போய் சந்திக்கிறாரு. தேசிய ஜனநாயக கூட்டணியோடு நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோங்கிறாரு. நயனா நாகேந்திரனும் டிடிவி தினகரனும் நமது கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சர்கள் ஆவாங்கிறாரு. அப்போ அதிமுக தன்னுடைய கிரீப்பை வந்து விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல்ல அந்த இடத்துல பாஜக தான் வந்து உட்காரும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை உணர்வு இருக்கு இல்லையா? இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை வந்து ஒரு தட்டிவிடக்கூடிய ஒரு விஷயம். பாஜக உள்ள புகுந்துரும், அதிமுகவையும் பலவீனப்படுத்தி விட்டு பாஜக உள்ளே நுழைந்துரும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கிறது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை உணர்வை தமிழர்களுக்கு ஏற்படுத்துங்கிறது மிகப்பெரிய அளவில் திமுக ராம்கி. பாஜக கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் அப்பர் ஹேண்ட் எடுக்கும், அதுதான் ஆதிக்கம் செலுத்தும். தேர்தலுக்கு பிறகு ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் முதல்வரை பாஜக தான் தீர்மானிக்கும், கட்சியை பலவீனப்படுத்தும், கட்சியை தன்வயப்படுத்திடும்ன்றதுல ரொம்ப கூர்மையாக ஒரு வார்த்தை சொன்னார் திரு சுகுணா திவாகர். அதிமுக காரங்களே திமுகவுக்கு வாக்களிப்பார்கள் அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு டிரான்சிஷன் நடந்துருமா? அப்படி ஒரு ஓட் மைக்ரேஷன் நடந்துருமா? அப்படி அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதிமுக வந்து ஆரம்பத்திலையும் பலவீனமான தலைமை தான், இன்றைக்கும் பலவீனமான தலைமை தான், நாளைக்கும் பலவீனமான தலைமையாக தான் காட்சி அளிக்கும். ஏன்னு வச்சிங்களேன், அது தொண்டர்களால் திறக்கப்பட்ட கட்சி. இப்போ நீங்கள் வந்து தேமுதிக வந்து அதுக்கான பலவீனமாக கட்சியை தோணாது. ஏன்னா தேமுதிக வந்து பிரேமலதா குடும்பத்தினுடைய குடும்ப சொத்து, அமமுக தினகரனுடைய குடும்ப சொத்து, பாமக அன்புமணி குடும்ப சொத்து. அதில் வந்து தலைமைக்கான சேலஞ்சிங்கே வராது. இன்ஃபேக்ட் திமுகவும் கலைஞர் குடும்ப சொத்து, அதில் சேலஞ்சிங் வராது. ஆனால் அதிமுகங்கிறது என்ன வேணாலும் மாறலாம். நாளைக்கு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் எடப்பாடிக்கு பதிலாக வேற யார் கைகளோ வரலாம். ஸோ இதனால் வந்து வெளிப்படையாக பார்க்கும்போது பலவீன கட்சினால எல்லா கட்சிகளுமே பலவீனமாக கட்சி இருக்குது, இதை நம்ம பக்கம் இழுத்து போடலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கும். இன்றைக்கும் வந்து மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் வந்து பாஜக கபலீகரம் செய்கிறது அதிமுக சொன்னால் கூட அநேகமாக அந்த கபலீகரம் செய்து அதிகமாக சக்ஸஸ் ஆனது வந்து திமுக தான். அதிமுக அதிகமான பேர் திமுக பக்கம் தானே வந்தாங்க. இப்ப 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திரு அண்ணாமலை குறி வச்சது அதிமுக வாக்குகளை தானே. அதேதான், அதுதானே கூடுதலான வாக்கு சதவீதமாக அதிமுக வாக்குகள் தானே. இல்ல அது ஃபேக்ட். அண்ணாமலை குறி வச்சு வாங்கினாருங்கிறது நடந்த ஃபேக்ட். திரு விஜய் குறி வைக்கிறாருங்கிறது யதார்த்தம். இல்லை, குறி வைக்கிறதுங்கிறத விட அது எல்லா கட்சிகளுமே சொல்லலாம். அவங்களுடைய ஓட் பேங்க் கட்சி தலைமையே மாறும், இவர் கட்சி இவருக்கு போவோம் அப்படின்னு சொன்னதும் அண்ணாமலை. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் திமுக சொல்லல, கட்சி தலைமையே மாறும், எப்படி நிதிஷ்குமார் இருந்த மாதிரி எடப்பாடிக்கு பதிலாக வேற ஒருத்தர் வருவாங்களாம். இது வந்து இந்த பலவீனம் இருக்குல்ல, இது வந்து அதிமுகவுக்கு உரியது. அதிமுக விஷயத்தில் யாரும் வேணா சொல்லலாம். இப்போ நீங்கள் மற்ற கட்சிகள் யாரும் சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு வேற யாரும் தான் வருவாங்க சொல்ல முடியாது, பாமக வேற ஒருத்தர் வருவாங்க சொல்ல முடியாது. ஸோ அதிமுகவுக்கு அந்த நேச்சுரல் இருக்கிறதுனால சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க. அதனால திமுக சொல்வதிலையோ வேற யாரும் சொல்வதிலையோ நான் ஆச்சரியப்படுறது இல்லை. அது அப்படி நேச்சர், அந்த பார்ட்டியோட நேச்சர் அப்படி தான் இருக்கு. ஸோ இதை முன்வைத்து மக்கள்கிட்ட போய் அதனால வந்து நம்ம அதிமுக போடக்கூடாது, திமுகவுக்கு போட்டுடலாம். அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டவங்க, அண்ணாமலைக்காக பாஜகவுக்கு ஓட்டு போட்டவங்க, விஜய்க்காக தாவேகாவுக்கு ஓட்டு போட்டுறவங்க, இல்லை போடணும்னு நினைக்கிறவங்க, போட போறவங்கள திமுகவுக்கு ஓட்டு போடவே மாட்டாங்களா? இன்னொரு விஷயமும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஈரோட்லயுமே ஏடிஎம்கே ஓட்டு கணிசமான அளவுக்கு டிஎம்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. இல்ல அது வந்து ட்ரெடிஷனல் ஓட்டுங்கிறது அப்படி இருக்கு. ஆனா நீங்க சொல்ற அண்ணாமலை ஓட்டும் விஜய் ஓட்டும் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான ஸ்விங்கிங் ஓட்டர்ஸ் தான். ஆக்சுவலா அவங்க அண்ணாமலை திடீர்னு ஒன்று ஓட்டு வரலையா, அவர் திமுக எதிர்ப்பை கட்டமைத்தார், அவர் பாஜக வளரணும்னு சொன்னார், அதனால வந்த ஓட்டு தான் ஒழிய அண்ணாமலை சொன்னதுக்காக கண்மூடித்தனமா யாரும் போட மாட்டாங்க. இன்னைக்கு இஷ்யூஸ் எல்லாரும் திமுக தரப்புன்னு ஒன்று இருக்கும்போது எதிர்த்தரப்புன்னு ஒன்று இருக்கும்போது விக்கிரவாண்டியில அதிமுக போட்டி போடல, அப்ப திமுகவுக்கு அது போச்சு. 2024 அதிமுகவும் களத்தில் இருக்கிற போதே தான் அண்ணாமலைக்கு அந்த வாக்குகள் போகுது. 2026 விஜயும் களத்தில் இருக்க போகும்போது தான் அது என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் திமுகவுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றீங்க நீங்க. வாய்ப்புகள் இல்லை. அதாவது திமுக அன்னைக்கு ஏன் விக்கிரவாண்டியில பிரச்சனை வந்ததுன்னா, அன்னைக்கு அதிமுக அந்த இடத்துல இல்லை, அவங்க போட்டியிட தயங்கினார்கள் என்பது உண்மைதான். அவங்க இல்லைங்கிறதுனால அதை வந்து அவங்க வந்து பாஜகவோ பாமக மற்ற கட்சிகளோ அது ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஷியாம் சார், பாஜக ஒரு ஆதிக்க மனப்பான்மையோடு அதிமுகவை அணுகுவதால் அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சுகுணா சொன்னார். அதை பத்தி தான் ராம் கிட்ட பேசிட்டு போகும் தான் நான் நினைக்கிறேன். அது போகணும் உணர்ந்து தானே ஓபிஎஸ் வந்து வர்றாருங்க அங்கே இருந்து. சரி, ஓபிஎஸ் அதிமுக விட்டு விலகி இருந்தாலும் அவர் 73 அடையாளப்படுத்தப்பட்டது அதிமுகவால, முதலமைச்சரானது அதிமுகவால இருந்தாலும் எல்லாவற்றையும் வந்து விழுங்கி கொண்டு திமுக பக்கம் வந்துடுறாருல.
அதிமுக ஓட்டு குறிப்பாக அவரோட பகுதிகளிலேயாவது ஒரு ஆண்டிப்பட்டியில போடிநாயக்கனூர்ல இங்கேயாவது அதிமுக ஓட்டு ஸ்விங் ஆயிருக்குன்னு அவர் நினைக்கிறாருல. இல்ல நீங்க விக்கிரவாண்டியில அப்படித்தானே ஸ்விங் இல்ல ஆச்சு. வைத்திலிங்கத்துக்காக போற ஓட்டு, மனோஜ் பாண்டியனுக்காக போற ஓட்டு, ஓபிஎஸ்க்காக போற ஓட்டுங்கிறது அந்த பாக்கெட்ல இருக்கக்கூடிய வாக்குகள். சுகுணா அது சொல்றது எல்லாத்தையும் நீங்க பேன் சேர்த்து தமிழ்நாடா மைக்ரேட் ஆகக்கூடிய அதிமுக வாக்குகள், ஒட்டுமொத்த இல்ல, தமிழ்நாட்டில இருந்து நகரக்கூடிய அதிமுக வாக்குகள். பாக்கெட்டா சேர்ந்தீங்கன்னா தமிழ்நாடு வந்துரும்ல. இல்ல மூணு நாள் ஒரு பாக்கெட் நீங்க சொல்றது சரிதாங்க, நான் அதை ஒத்துக்கிறேன். அப்படியே ம், பாக்கெட்டா இருக்காங்க. சரி. பாக்கெட்டா அதிமுகல இருந்து இங்க மைக்ரேட் ஆகி வராங்க. ம். அப்போ ஓட்டு மைக்ரேட் ஆகும். அதாவது ரெட்டையில ஓட்டு முழுமையா ஆகும் அப்படின்னு பாக்குறத விட கூட ரெட்டையிலையை உயர்த்தி பிடித்தவர்கள் ஓட்டு அது இல்ல வரும்ல. வைத்திலிங்கத்துடைய அபிமானிகள் இல்ல மனோஜ் பாண்டியனோட அபிமானிகள், ஓபிஎஸோட அபிமானிகள் அந்த சமூகத்தை சேர்ந்தவங்கிறது நகர்றதுக்கும் பாஜகங்கிற ஆதிக்கத்தின் மூலமாக நகருது அப்படின்னு சொல்றதுக்கும் வேறுபாடு இருக்குல்ல. இது ஒட்டுமொத்த அதிமுகவினர்ல இருக்கக்கூடிய அதிருப்தியின் உணர்வு வெளிப்பாடாக அதை பார்க்கிறாரு அவரு சுகுணா. அது ஒரு வகையில சரிதாங்க. ஒட்டுமொத்த அதிமுக மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. ம், ஆனாலும் ரெட்டையில மேர்லயும் ஒரு அபிமானம் இருக்கு. ம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து வர்ற அபிமானம் அது இருக்கதான் செய்யும். ம். ஆனா போக போக பிஜேபியோட டாமினேஷன் கூட கூட இப்ப விஜய் மாதிரியானவர்கள் வந்து அவங்களுக்கும் பிஜேபி தான் பிரிச்சு கொடுக்க போகுதுங்கிற நிலைமை வர வர அது மாறத்தானே செய்யும்ன்றனா. சரி, அப்படித்தானங்க 79ல வந்து கலைஞரும் எம்ஜிஆரும் ஒன்னா சேரணும்னு சொல்லி பிஜு பட்நாயக் வந்தாரு. அது ஆமான்னு சொன்னது தானே. இந்த இணைப்பு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா கலைஞர் அன்னைக்கு யாரு தமிழிசை அவர்கள் திருமண வீட்டுல சரி. பக்தவச்சலம் இருந்தாரு கூட. அப்போ ம். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா அது ஒத்துக்கிட்டு தான் ரெண்டு தலைவர்களும் வந்தாங்க. பல காரணங்களால அது மாறிச்சு. சரி. இப்பவும் அதை நோக்கி தானே இது டிராவல் ஆகும், வேற வழி இல்லையேன்ற. ஓகே, இடைவெளி பிறகு வரேன். எதிர்ப்புங்கும் போது கூடுதலா ஒரு சுராசம் இருக்கு. ஆக்சுவலா வைத்திலிங்கம் தன்னுடைய ஆதரவாளர்கிட்ட இரட்டலை போடாதீங்கன்னு சொல்லும்போது அவரோட ஆதரவாளர்கள் வரவேற்பாங்க. உதயசூரியனுக்கு போடுங்கன்னு சொல்லும்போது அது ஆதரவாகும் போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு ப்ராசஸ். ஆக்சுவலா ஓ, நகராதுன்றீங்க. நகராது. சரி, இல்ல பேசுங்க. அந்த இடைவெளி. ப்ராசஸ தங்க தமிழ் செல்வன் சக்சஸ் பண்ணி காட்டி இருக்காருலங்கிற ஒரு உதாரணம் இல்ல, இருக்கு. நிறைய உதாரணங்கள் இருக்கு. நிறைய உதாரணங்கள் நிறைய உதாரணங்கள் சொல்லுங்க.